العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய யஹ்யா உலூமுத்தீன் கிதாபிலே அழகான ஒரு வரலாறை சொல்கிறார். வஅதா ரஜுலுன் சதீகன் லஹு ஃபதக்க அலைஹில் பாப. ஒரு நாள் ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்றார். ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை தேடி அவருடைய வீட்டிற்கு போனார். வந்தவர் நண்பருடைய வீட்டின் கதவை அந்த மனிதர் தட்டினார். உடனே அந்த நண்பர் வெளியே வந்தார். வெளியே வந்து கேட்டார், மா ஜாஹதிக்க, நண்பா நீ எதற்காக வந்தாய், உனக்கு என்ன தேவை என்பதாக அவர் கேட்டார். அப்போது இந்த நண்பர் சொன்னார், நண்பா நான் ஒரு மனிதரிடத்திலே 400 வெள்ளி காசுகள் கடன் வாங்கியிருந்தேன். கடன் கொடுக்க வேண்டிய தேதி வந்து விட்டது. கடனை தந்தவர் என்னிடத்தில் வந்து அந்த காசை கேட்கிறார். ஆனால் தற்போது அந்த கடனை கொடுப்பதற்கான காசு என்னிடத்தில் இல்லை. எனவே நான் அந்த கடனை கொடுப்பதற்கு எனக்கு பணம் தேவைப்படுகிறது. நண்பனே, நீதான் எனக்கு 400 காசுகள் தந்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நண்பர் கேட்டார். உடனே அந்த நண்பரோ எந்த மறுப்பும் பேசாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டின் உள்ளே சென்றால் வீட்டிலே பணம் வைக்கப்படுகிற பணப்பட்டியை திறந்தார். அந்த நண்பர் தன்னுடைய பணப்பட்டியை திறந்து 400 வெள்ளி காசுகளை எண்ணினார். 400 வெள்ளி காசுகளை எண்ணி எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பருக்கு இந்த காசுகளை கொடுத்தார். கொடுத்து விட்டு இவர் சொன்னார், நண்பா நீ கவலைப்படாதே, நீ கொடுக்க வேண்டிய அந்த கடனை இந்த காசை கொண்டு அடைத்து விடு என்பதாக சொன்னார். பிறகு அந்த நண்பரும் பணத்தை வாங்கி கொண்டு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக அவர் திரும்பி சென்று விட்டார். பணத்தை வாங்கி கொண்டு அந்த நண்பர் திரும்பி சென்ற பிறகு 400 வெள்ளி காசுகள் கொடுத்தார் இந்த நண்பர். அவர் போன பிறகு எவக்கி இவர் வீட்டிலே உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். அவரு பணம் வாங்கிட்டு போயிட்டாரு, இவர் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்போது இந்த நண்பருடைய பணம் கொடுத்த இந்த நண்பருடைய மனைவி கேட்டாங்க, உங்களுக்கு பணம் கொடுப்பது கஷ்டமாக இருந்திருந்தால் பணத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, பணத்தை கொடுத்து விட்டு இப்படி அழ வேண்டிய தேவை இல்லையே, எதற்காக பணம் கொடுத்தீர்கள் என்று அந்த மனைவி கேட்டார். அப்போது இவர் சொன்னார், அந்த பதில் தான் முக்கியமானது. பணம் கொடுத்து இந்த நண்பர் சொன்னார், இன்னமா அபுக்கி, நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா, என் பணம் என்னை விட்டு போய்விட்டதே என்று நினைத்து நான் அழவில்லை, மாறாக என்னுடைய நண்பனுடைய கஷ்டத்தை அவன் சொல்லாமல் நான் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய நண்பனுக்கு வந்த இந்த கஷ்டத்தை அவன் சொல்லாமல் அல்லவா நான் தெரிந்திருக்க வேண்டும். அவன் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அதை நினைத்து நான் அழுகிறேன். என்னுடைய நண்பனுக்கு பணம் தேவை என்று சொன்னார், நானே அவனுடைய வீட்டிற்கு தேடி சென்று நான் அல்லவா அந்த பணத்தை அவன் கேட்காமலேயே கொடுத்திருக்க வேண்டும். நண்பனுக்கு பணம் தேவைப்பட்ட பொழுது நான் போய் கொடுக்காமல் அவன் என்னுடைய இல்லத்திற்கு தேடி வந்து கேட்கும் சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி விட்டேன். இது நட்புக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் ஒழுங்காக செய்யவில்லையே, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்யவில்லையே, நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை இத்தனை நாட்களாக நான் தெரியாமல் இருந்து விட்டேனே, அது எண்ணி நான் அழுகிறேன் என்பதாக அந்த நண்பர் சொன்னார். நண்பர்களே, இவர் அல்லவா சிறந்த நண்பர், இவர் அல்லவா உண்மையான நண்பர். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நண்பர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. அதே போல ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 360 நண்பர்கள் இருந்தார்கள். அபூ தர்தா அவர்களுக்கு 360 நண்பர்கள் இருந்தார்கள்.
அதற்கு அபூ தர்தா அவர்கள் தன்னுடைய 360 நண்பர்களுக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்வார்களாம். அபூ தர்தா தன்னுடைய 360 நண்பர்களுக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால அந்த ஒவ்வொரு நண்பருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லி தனித்தனியாக துவா கேட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் அவருடைய மனைவி உம்மு தர்தா கேட்டாங்க, அன்பு கணவரே, உங்களுக்கு 360 நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த 360 நண்பர்களுக்கு மொத்தமாக துவா கேட்கலாமே, ஒவ்வொரு நண்பருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லி தனித்தனியாக துவா கேட்க வேண்டுமா? 360 நண்பர்களுடைய பெயர்களையும் தனித்தனியாக சொல்லி தனித்தனியாக துவா கேட்பது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்பதாக மனைவி கேட்ட பொழுது அதற்கு அபூ தர்தா இப்படி பதில் சொன்னாங்க, 360 நண்பர்களுடைய பெயர்களையும் தனித்தனியாக சொல்லி தனித்தனியாக துவா செய்வது கஷ்டம்தான், ஆனாலும் அப்படி துவா செய்வது என்னுடைய நண்பர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அல்லவா? என்னுடைய நண்பர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டாமா? அதற்காக வேண்டித்தான் இவ்வாறு கேட்டேன் என்று சொன்ன அவர்கள் மேலும் சொன்னார்கள், என்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன். 360 நண்பர்களுக்கும் நான் தனித்தனியாக துவா செய்கிற பொழுது என்னோடு இருக்கக்கூடிய மலக்குமார் எனக்காக வேண்டி 360 முறை மலக்குமார் எனக்காக வேண்டி துவா செய்வார். 360 நண்பர்களுக்கும் நான் தனித்தனியாக துவா செய்கிற பொழுது என்னோடு இருக்கும் மலக்குமார்கள் 360 முறை அவர்கள் எனக்காக வேண்டி துவா செய்வார்களே, அஃபலா அர்கபு அன் ததுவ லில் மலாயிகா, மலக்குமார்களுடைய துவாவை நான் பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டாமா? அதற்காகவே இவ்வாறு துவா கேட்டேன் என்று சொன்னார்களாம். அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. நண்பர்களே, சீரு ஆலாமின் நுபலா என்ற கிதாபில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல நதரத்து நயீம் என்ற கிதாபில் அழகான ஒரு செய்தி வருகிறது. பிலால் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான இந்த தகவலை நமக்கு சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அகுல் லக்க குல்லமா லகியக்க தக்கரக்க பிஹல்லிக மினல்லாஹ் கைருல் லக்க மின் அகில் குல்லமா லகியக்க வலக ஃபீ கப்திக தீனார். சிறந்த நண்பன் யார்? அவங்க சொன்னாங்க, உன்னை சந்திக்கும் போதெல்லாம், உன்னை பார்க்கின்ற போதெல்லாம் உனக்கு காசு தருகிறானே அவன் அல்ல சிறந்த நண்பன். சிறந்த நண்பன் உன்னை சந்திக்கும் பொழுது 5 10 ரூபாய் தருகிறானே அவன் சிறந்த நண்பன் அல்ல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு டீயோ சாப்பாடோ வாங்கி தருகிறானே அவன் அல்ல சிறந்த நண்பன். இவனை விட சிறந்த நண்பன் யார் தெரியுமா? உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பானே அவன்தான் சிறந்த நண்பன். சிறந்த நண்பன் சொன்னா நம்ம கூடயே சுத்துறவன், நம்ம கூடயே அலையிறவன், நம்ம கூட ஹோட்டலுக்கு வரவன், நம்ம கூட ஆற்றுக்கு குடிக்க வரவன், நமக்கு செலவு பண்றவன், இவனெல்லாம் சிறந்த நண்பன் கிடையாது. சிறந்த நண்பன் யார்? நீ பாவம் செய்கின்ற பொழுது உன்னை பாவத்தை விட்டு தடுப்பானே அவனே சிறந்த நண்பன். நீ நன்மையை செய்யாமல் இருக்கும் பொழுது நீ மறந்த நன்மையை உனக்கு நினைவுபடுத்துவானே அவனே சிறந்த நண்பன் என்று சொன்னார்கள். பிலால் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சிறந்த நண்பர்களாக நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. இப்படிப்பட்ட சிறந்த நண்பர்கள் நமக்கு கிடைப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.